வணக்கம். வளமுடன். வாயை கொடுத்து சுண்ணாம்பை புண்ணாக்குறதே சைமன் செபஸ்டிக்கு வேலையா போயிடுச்சு. பெண்கள் மீதான ஒரு கேடுகட்ட ஒரு மதிப்பு இருக்கு பார்த்தீங்கல்ல, அதுதான் சைமன் செபஸ்டியோடைய புத்தி, இரண்டாம் தர புத்தி. இது எல்லா இடத்துலையுமே இவன்கிட்ட இருந்து வெளிப்படும். அதன் அடிப்படையில் நேத்திக்கு அந்த பொண்ணுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொண்ணுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறேன்னு சொல்லிவிட்டு அங்க வந்துகிட்டு யார தேவையில்லாம எழுதிருக்கான்னு கேட்டா, இங்க மிகப்பெரிய அளவிற்கு பெண்களுக்கு அநீதி ஏற்படும் போது ஒரு பெண்கள் அமைப்பு மாதர் சங்கங்கள் அனைத்தும் வந்துட்டு இங்க குரல் கொடுத்து இன்றைக்கு பெண்கள் சரி பகுதி ஆணுக்கு இணையாக வாழ்கிறார்கள் என்றால் மாதர் சங்கங்களுடைய பங்கு மிகப்பெரியது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த RSS கபோதி கண்களுக்கு, பிஜேபி அடிவரடி கண்களுக்கு, RSS நக்கி பிழைக்கும் கண்களுக்கு பெண்கள் என்றால் வேப்பங்காயாக இன்னைக்குத்தான் கசக்கத்தான் செய்யும். அதன் அடிப்படையில் நேத்து செருப்பாலேயே அடி வாங்காத குறையா ஒரு வார்த்தையை விட்டு இப்ப பங்கர்ல ஓடி போய் உட்காந்துருக்கான். 10 குறைக்கு விஜயலட்சுமி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதையும் பாருங்க. கஞ்சா அடிச்சுட்டு படுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், ரித்தன்யாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மாதர் சங்கம் வரணும் அப்படின்னு உன் வாயில் வருது அப்படின்னா, அப்போ எனக்கு மாதர் சங்கமும் வீரலட்சுமி அவங்களும் குரல் கொடுத்தப்போ அவங்களெல்லாம் நீ எல்லாம் விளக்கு பூச்சியான்னு எதுக்கடா கேட்டீங்க? தொடப்ப கட்ட நாய்ங்களா எதுக்கடா கேட்டீங்க? நாம் தமிழர் கட்சியும் சீமானியுமே கேட்குறேன், ஏன் கேட்டீங்க? இன்னைக்கு ரித்தன்யாவுக்கு குரல் கொடுக்கணும்னா பெண்கள் அமைப்பு வரணும் தானே. உன் தொடப்ப கட்ட நாய் வாயால் தானே வருது. அப்போ நான் என்னோட பிரச்சனைக்கு வீரலட்சுமி என்னை கூட விட்டுடுங்க. வீரலட்சுமி ஒரு கட்சி வச்சுட்டு அவங்க ஒரு பெரிய தலைவி இல்லையா, பாவம். எனக்காக இந்த மாதிரி குரல் கொடுக்க வந்தோன்னே சீமான எதிர்த்துக்கு தான் என்னெல்லாம் பேசுனீங்களாடா, என்னெல்லாம் பேசுனீங்க வீரலட்சுமியை? ஒரு கோடி செட்டில்மெண்ட், இந்த மூஞ்சிக்கு இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோடி செட்டில்மெண்ட் பண்ணேன். என்னென்ன பேச்செல்லாம் பேசிட்டது சீமான். என் தொட சந்தி இருப்பாளா? என்னென்ன பேசியிருக்கிறா சீமான். காளியம்மாள் கட்சிக்காக போய் மேடையாக போட்டுன்னு பேசின்னு இருக்குது. அது என்கிட்டயே அந்த காளியம்மாள் சவால் விட்டாங்க. எங்கள் அண்ணா அப்படி, எங்கள் அண்ணா இப்படி நொண்ணம் பார்த்தா பின்னாடி சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அது ஒரு பிசுறு தட்டி விட்டுட்டு போயிடலாம். என்னைய கேட்டால் அவள் அப்பா காசுக்காக வருவா, அப்பா இதுக்காக பண்ணுவா. பிச்சைக்கார நாய். யார் பொம்பளை, எந்த பொம்பளையாவது மரியாதை கொடுத்துக்கிறாடா நாயே நீ? எந்த ஆமா ஜெயலலிதாவை எடுத்தா 2 ஆம்பளைங்களுக்கு நடுமத்தில் படுத்து கிடக்கிறான்னு சொல்லி கொச்சப்படுத்துறது. நீ எல்லாம் உங்க அம்மா கர்ப்பத்துல இருந்தா பிறந்தியாடா, இல்லாட்டி வேற எங்க இருந்தா பிறந்தியா? உன் கூட இப்போ குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாளாவா? என்னைய கேட்கறாள் பழகிறதுக்கு இந்த மூஞ்சி தான் கட்ச. அதெல்லாம் பொம்பளை மாதிரி தெரியலையாடா உனக்கு? பொம்பளை மாதிரி தெரியலையா உனக்கு? ஆனா இது பாரு, ஒரு பொம்பளையும் நீ கொச்சப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டில் செருப்பு கழட்டின பெண்கள் உன்னை அடிப்பாங்க பாரு. உனக்கு அது நடந்தே தீரும் பாரு. நான் பெண்களை நீ எந்த பெண்ணையும் மரியாதை கொடுக்குறது கிடையாது. சும்மா எலெக்ஷன் டைம் நாங்கள் பாருங்க, நாங்கள் பெண்களுக்கு அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம். மிச்ச நேரம்லாம் எடுத்தா இந்த மாதிரி தான் கொச்ச. நீ அவன் கூட பத்தியா, இவன் கூட பத்தியா? உறுதியா பாரு. தமிழ்நாட்டில் பெரிய பெரிய போராட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பெண்கள் திரண்டாங்கன்னா தெருவனை அடிப்பாங்க பாரு ஒரு நாள். அது உறுதியா நடக்குதா இல்லையா பாரு. உறுதியா நடக்கும் பாரு. அது வீரலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்துக்கிட்டு ஒரு அரசியல் ஆளுமை. அவங்க விஜயலட்சுமியோட கேஸை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஊறுபட்ட குளறுபடிகள் வந்துச்சு, கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு, விலகிக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் இவன் பேசியிருக்கக்கூடிய பேச்சு எதிர்வினை ஆற்றுறேன்னு சொல்லிட்டு இவன் பேசின பேச்சு எவ்வளவுக்கு எவ்வளவோ இங்க இருக்கக்கூடிய சாதாரண பெண்களுக்கு சூடு ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சூடு ஏற்றுற வார்த்தை தான் என் தொட தண்டி இருப்பாளா அப்படிங்கிற வார்த்தை. அதுக்கு அப்புறமே எடுக்குதாண்டா, வாடா என் தொடத்தந்தி நீ முதல்ல இருக்கிறியா வாடான்னு சொல்லி அந்த கணேசன் அண்ணனை வந்துகிட்டு வீடியோ போடவும் ஓடி ஒளிஞ்ச வீரன் தான் இவன். கேடுகட்ட பொறுக்கியிலும் பொறுக்கி வாடா 1ஆம் நம்பர் வீரன் சொன்ன, நீ ஆம்பளைன்னு சொன்னடா, வேட்டியை மடிச்சு கட்ட ஆம்பளைன்னு சொல்றடா நீ. வாடா உனக்கு கிரவுண்டுக்கு வாடா, உனக்கு அங்க வச்சுக்கலாம்டா. பாக்ஸிங் பண்றது எது பண்றதுனாலும் உனக்கு தைரியமான ஆம்பளையா இருந்ததுன்னா, நீ ஒரு 1ஆம் நம்பர் வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்ததுன்னா போய் அந்த 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 சவாலை முறியடிச்சிருக்கணுமா வேண்டாமா? போகல. ஏன்னா இவன் டிசைனான ஆம்பளை. இவனுடைய புத்தியில ஏறிப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழுக்கு இருக்கு பாத்தீங்களா, சமூக பெண்கள் மீதான அந்த குரூரமான அழுக்கு இருக்கு பாத்தீங்களா, அதோடைய வம்மம் தான் நேத்திக்கு ஒரு கிளை போல்ட பிடிச்சு கொண்டு போய் உள்ள போட்டிருக்காங்க பாத்தீங்களா. நல்லா ரிவிட் அடிக்கணும்.
அதுவும் இங்க நம்மளுடைய தோழர் மதிவதனிய எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமா? அவனுக்கெல்லாம் எவ்வளவு வயசாயிருக்கும்? சோத்த தின்றானா இல்ல சோத்த விட்டுட்டு இவன் சுண்ணாம்பா தின்றானாங்கிறது நமக்கு தெரியல. அவன் பேசுறானா இவனுடைய தயாரிப்பு, இவனுடைய வார்ப்பு அப்படித்தான் இருக்கும். அதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்க சொல்லியிருக்கக்கூடிய 3வது விஷயம் நான் கேட்டீங்கன்னா, இந்த பிசிறு காளியம்மா எவ்வளவுக்கு எவ்வளவு அட்டா பாடரா இவங்க வந்துகிட்டு கட்சிக்குள்ள லேடிஸ இவங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மஞ்சப்பொடி மாமா இருக்கான் பாத்தீங்களா? இந்த உலகத்திலேயே மஞ்சப்பொடிக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு பொறுக்கி அடிஷனல் பொறுக்கி அங்க ஒருத்தர் இருக்கிறான். அவன் அவனுடைய விளையாடல் பேச்சு எல்லாமே ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிஞ்சு போன ஒரு விஷயம்தான். இவன் சொல்றான் இங்க பெண்களுக்கு வந்துகிட்டு இங்க தீங்கு வந்துச்சு கேட்பதற்கு நாதி இல்லைன்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு இவங்க பெண்களை வந்துகிட்டு அட்டப்படம் நடத்தி இருக்கிறாங்க. ஈழத்தமிழர்கள்ட்ட எவ்வளவு பெண்கள்ட்ட இவன் காசை ஆட்டைய போட்டிருக்கேன். இந்த காசை ஆட்டைய போட்டதும் இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா அவங்கள போட்டுட்டு போய் இவங்க மிரட்டுறது. இன்னொருத்தன் கரிக்கஞ்சின்னு ஒருத்தன் இருக்கிறான், இடும்பவன கார்த்தி ஒருத்தன். அவன் நல்லா அவன் என்னென்ன வேலை பண்ணி சிரிப்பா சிரிச்சு போய் கிடக்குது. இவன் சொல்றான் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு இங்க பாதிப்பு இல்லைன்னு சொல்லி. இதெல்லாம் விட பெரிய பூதம் ஒண்ணு இருக்கு. அந்த பூதம் தான் சைமன் செபஸ்டி. அந்த பூதம் வந்துகிட்டு யாருடைய வாழ்க்கையில பஞ்சாயத்துக்கு போனவங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உள்ள போந்து நாசம் பண்ணி இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்தருவுல நின்று இவன் கழுத்துல துண்டை போட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. மற்ற எல்லா பெண்களும் ஆள வர்றா சாமி, என்னை விட்டா ஓடி போ, என்கிட்ட என்ன மான மரியாதை போனது தப்பிச்சுன்னு சொல்லிட்டு ஓடிடான். நீ விஜயலட்சுமி மேல ஆளை வந்து அவன் கற்பனை பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா நீ நீ என்ன வேணாலும் நீ எப்படி வேணாலும் பொம்பளையில நீ நினைச்சிருக்கலாம். ஆனா என்னுடைய கேரக்டர் என்னங்கிறதே கொஞ்சம் நீ பாரு. அவ்வளவு லேசாலாம் உன்னைய நான் விட்டுட்டு போக முடியாது, விடாது கருப்புங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சாபத்தின் நிழலா இவனை துரத்திட்டு இருக்கு. இவன் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கவே முடியாதுங்கிறதுக்கான அந்த முகம் தான் விஜயலட்சுமி. காரணம் அவ்வளவுக்கு அவ்வளவு எகத்தாளமா பெண்களை பத்தி, அதுவும் ஒரு எந்த வார்த்தையோட கம்பேர் பண்ணி பேசுறான் பாருங்க. கொக்கைன் போட்டுட்டு வந்து படுத்துட்டாங்களா, எங்க படுத்து கிடக்குது மாதர் சங்கம், அதுல ஒரு வார்த்தை அவனுக்கு வந்துச்சு, அந்த பொம்பளைங்கிற வார்த்தை அவனுக்கு வந்துச்சு, அப்புறம் மடை மாட்டிக்கிட்டான். இவனை எல்லாம் ஏன் இந்த நாயை வந்துகிட்டு இன்னும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடலைங்கிறத நமக்கு தெரியல. ஏன்னா அவன் நேற்று கேட்கிறான் பாருங்க, உன்னுடைய மேலிடம் யாரா, உனக்கு மேலிடம் யாரா? உன்னுடைய மேலிடம் யாருங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியும். நீ ஒரு RSS உடைய எடுப்புடி, RSS தின்னு மிச்சம் போட்டக்கூடிய எலும்பை கடிக்கக்கூடிய நாய்கள் கூட்டம் நீங்கெல்லாம். நாம் தமிழன் சொல்ற தெரியுமா, நாம் நாய்கள் கூட்டம் தான் நீங்கெல்லாம். ஆனா உங்களுடைய தில்லுவாரித்தனமும் அந்த தெருப்பொறுக்கித்தனமும் இங்க பெரியாரிஸ்டுகள்கிட்ட எடுப்படாது. உன்னைய அட்ட பாடரா கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருவோம். காரணம் 100 ஆண்டுகளாக பார்ப்பானுடைய அவளோட பீச புடுங்கி அவளோட விசப்புள்ள புடுங்கி வச்சிருக்கக்கூடிய இயக்கம் திராவிடர் இருக்கும். இங்க வந்துகிட்டு ஒரு 3% பார்ப்பனர்களை வைத்து கூட அரசியல்ல 3% இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்கு. பார்ப்பனரே இல்லாத மந்திரி சபை வச்சுக்கக்கூடிய அளவுக்கு இங்க திராவிடத்தின் வேர் வந்து ஊன்றி இருக்கு. அதனால உன்னுடைய கனவு இருக்கு தெரியுமா, ஜம்பம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் இங்க பழிக்கவே பழிக்காது. மரியாதையாக பெண்களிடம் மன்னிப்பு கேள். தெரியாம வாய் வார்த்தையா விட்டுட்டேன், ஏன்னா ஜென்மத்துல ஊத்து போட்டா கூட உனக்கு வராது. அதான் விஜயலட்சுமி கேட்டாங்களா, உன்னையெல்லாம் பெத்தாங்களா அல்லது அந்த ரேஞ்சில தான் நீ எல்லாம் இருக்கிற. அதே மாதிரி வந்துட்டு சவுண்டு, என்ன சவுண்டு கொடுத்து இந்த வெத்து சவுண்டு கொடுக்குறாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் இங்க நிறையவே பார்த்துருக்குறாங்க. ஆனா இந்த வெத்து சவுண்ட் எல்லாம் கொடுக்காத. அதுவும் இல்லாம கடைசி ஒரு வார்த்தை, ஜெயலலிதா அம்மாவை பத்தி நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கொச்சைப்படுத்தின. இதுல காளிமுத்து யாரா, உன்னுடைய மாமனார். அந்த மாமனார் யாருடைய கட்சியில இருந்தார்? இஷ்டத்துக்கு நீ பாட்டுல பேசுவ. மனம் போன போக்குல வந்துட்டு நீ என்ன வேணாலும் பேசலாம், இங்க நம்மளை கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உலகம் ஒரு உருண்டைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. எல்லா வார்த்தைகளுக்குமான பதில் நீ சொல்ல வேண்டிய காலம் ஒரு கட்டத்துல வரும். அன்னைக்கு பெண்கள் இருக்காங்க தெரியுமா, கையில விளக்கமாறும் பிஞ்ச செருப்படியும் உன்னை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு நாள் வந்து வரும். ஏன் தெரியுமா, நீ அவ்வளவு வார்த்தைகளை இங்க இறைச்சிருக்கிற. முதல்ல உனக்கு மானமும் ரோசமும் அறிவும் வெக்கமும் இருந்துச்சுன்னா இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த விஜயலட்சுமி வீடியோக்கு ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லு.